ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. உலகத்தார் உன்னை வானத்தான் என்பர், நானோ என் நெஞ்சத்தான் என்பேன் என்று பாடியவர் புனிதவதி என்ற பெயருடன் ஒரு குடும்ப பெண்ணாக முதலில் வாழ்ந்து பின்னாளில் ஒரு மாபெரும் சிவனடியாராக வந்த காரைக்கால் அம்மையார். தன் நெஞ்சத்திலேயே ஈசனை அனுதினமும் வைத்து பூஜித்து வந்த காரைக்கால் அம்மையார் தனக்கு பேயுரு வேண்டும் என்று ஈசனிடம் ஏன் யாசிக்க வேண்டும்? இந்த மாதிரி கல்யாணம் ஆயிருந்தது. ஒரு நாள் அவருடைய கணவர் 2 மாம்பழத்தை கொடுத்து, நான் கடையிலேருந்து, அவர் வியாபாரி, நான் கடையிலேருந்து வந்து சாப்பிட்றேன், பத்திரமா வைன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போது ஒரு சிவனடியார் வேடத்தில் சிவனே வந்தார்னு வச்சுக்கோயேன். அவர் கேட்குற போது இவர் ஒரு பழத்தை கொடுக்குறார். அந்த பழத்தை அவர் சாமி சாப்பிட்றாரு, போயிடுறாரு. ஹஸ்பண்ட் வந்து அந்த மீதி இருக்கிற ஒரு பழத்தை சாப்பிட்டு ரொம்ப நாளாக இருக்குது, அடுத்த பழத்தை கொண்டு வா அப்படின்னு. சும்மா சொல்கிறா, இல்லைங்க இந்த மாதிரி ஒரு சிவனடியார் வந்தார், அவருக்கு நான் இதை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அனுபவத்தில் தெரியுது வந்தது கடவுளே தான் அப்படிங்கிற மாதிரி. அவருக்கு பயம் வந்தது. இந்த மாதிரி கடவுளே நேரில் வந்து தன்னுடைய மனைவி கையால் பழம் வாங்கின்னு போகிற அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கா இவ அப்படிங்கிறதுனால, அம்மா என்னால் இனிமேல் உங்கள்கிட்ட குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு அவர் மனைவி விட்டு ஓடி போய் வேறு ஒரு ஊரில் இன்னொரு கல்யாணம் பண்ணின்னு ஒரு வேர்ல்ட்லி சென்ஸில் செட்டில் ஆகிடுறாரு. இப்போ இந்த அம்மாவுக்கு வந்து கணவனுக்கு யூஸ் ஆகாத இந்த உடம்பு வச்சுக்கிட்டு நம்ம உலகத்தில் என்ன தான் செய்ய போகிறோம் அப்படின்னு திருவாலங்காடுன்னு அரக்கோணம்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு கோயிலுக்கு இருக்குது. அங்கே வந்து பேயூர் வேணும். ஏன்னா எப்படி ஒரு சின்ன பொண்ணாக இருந்த ஔவையார் வயசான மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டாக்கா வேறு யாரும் நம்மளுக்கு ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ண மாட்டாங்கன்றதுனால வயசை மாற்றிக்கிட்டாங்க. அதே மாதிரி கன்னியாகுமரி பக்கத்தில் மாயம்மான்னு ஒருத்தர் வந்தாங்க, குஜராத்தி. அவங்க தேர் அடியில் ஒரு நைட்டில் போய் படுத்துனுக்கிற போது எங்கே யாரோ ஒருத்தன் தப்பாக செல்மிஷம் பண்ணியிருக்கான், அப்படியே வெளியே வந்து ஊழ்ந்து துடிச்சிருக்கான். அப்போது நம்மளால் யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் பார்த்தா உடம்பெல்லாம் சுருங்கி போய் ரொம்ப வயசான கிழமை மாதிரி தன்னை அந்தமாக மாற்றிக்கிட்டான்ட்டு. அதே மாதிரி தான் இந்த காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்படுகிற அந்த பெண்மணி, அவள் பேர் புனிதவதி, முதல்ல தன்னை அந்த மாதிரி பேயுருவாக மாற்றிக்கொண்டு திருவாலங்காட்டில் இருக்கான். இப்போ சிவனுடைய தாண்டவம் இருக்கு இல்லையா, அம்பாள் கூட, அது அந்த அம்மாவுக்கு தரிசனம் கிடைக்குது. சிவதாண்டவத்தை அவள் பார்க்குறான். அண்டு நிறைய ஒரு தெய்வீக அனுபவங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு இருக்கான். அப்போ அந்த அம்மாவுடைய மெயின் இது என்னென்னா, இந்த மாதிரி எனக்கு பிறப்பு வேண்டாம், பிறப்பு ஒரு வேளை இருக்கும் அப்படின்னா நான் வந்து உன்னை மறக்காமல் இருக்கிற மாதிரியான ஒரு வரங்குடு. அண்ட் அறவான்னா பாம்பை அணிந்த சிவபெருமானே, நான் உன் பாதத்தில் இருக்கின்று உன்னை மறக்காத தவம் செய்யக்கூடிய ஒரு இது கொடு. அறவா நீ நடிக்கீழ் இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, இன்னி கூட திருவாலங்காட்டில் சிவதாண்டவம் நடக்குது, அந்த அம்மா அதை பார்த்துக்கின்னு அங்கே இருக்காங்கன்ட்டு. இந்த நிகழ்ச்சி நடந்து எப்படியும் ஒரு 1000 இயர்ஸ் ஆகிருக்குமா. அப்போது அவ்வளோ வருஷமாக அங்கே இருக்காங்க அப்படிங்கிறது செவி வழி செய்திகள் தான். அதுக்கான அத்தன்டிசிட்டி ஆர் ஒரு ஹிஸ்டாரிக்கலாக எவிடன்ஸு எதுவும் கிடையாது. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா என்று விநாயகப் பெருமானிடம் யாசிக்கிறார் ஔவை மூதாட்டியார். கல்வியையோ செல்வத்தையோ அல்லது மோட்சத்தையோ அவர் யாசிக்காமல் சங்கத்தமிழ் 3ஐயும் விநாயகப் பெருமானிடம் ஔவையார் யாசிப்பது லௌகீகமா அல்லது ஆன்மீகமா? ஔவையாருடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் படிச்சிங்கன்னா தான் தெரியும். அந்தம்மா ஒரு சின்ன குழந்தையாக தான் இருந்தாள். அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக மாப்பிள்ளையெல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. அந்த காலத்துலலாம் பால்ய விவாகன்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அந்தம்மா கல்யாணம் பிடிக்காததுனால பிள்ளையார்கிட்ட போய் தனக்கு வயதான கோலம் கிடைக்கணும்னு சொல்லி வாங்கிக்கிறா. பிள்ளையார் தான் அந்த அம்மாவுடைய இஷ்ட தெய்வம். இப்போது வயசான கோலத்தில்
ஒரு சின்ன பொண்ணு திடீர்னு வயசான குளத்துக்கு வந்துடுறா இல்லையா, அவையாராகி போயிடுறான். இப்போது பிள்ளையாருன்னா அவளுக்கு அதே தான் எல்லாம், இஷ்ட தெய்வம் எல்லாம் அதுதான். அவர்கிட்டே தான் உக்காந்துட்டு பாடல்கள்லாம் பாடின்னு இருக்கா, ஊர் ஊராக சுற்றின்னு இருக்கா. எல்லா இடங்கள்லேயும் பலவிதமான அட்வைசஸ். இப்போ ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃப் மதிக்க மாட்டேன்றான், இவளை சாப்பாட்டுக்கு கூட்டின்னு போகிறான், அவள் வந்து ஹஸ்பண்டு மதிக்காமல் இருக்கிறதுனால இவள் அங்கே பாடுறா, இந்த மாதிரி கூறாமல் சற்று ஏருக்கு மாறாக இருப்பாளே ஆனில் கூறாமல் சந்நியாசம் கொள் அப்படிங்கிற. பொண்டாட்டி நீ சொன்ன பேச்சு கேட்கலன்னா அவன் பேசாமல் சன்னியாசி ஆகிடுன்னு அர்த்தம். அவன் சன்னியாசி ஆகிட்டு போகிற போது ஒய்ஃப் பின்னால் வந்து அவையார் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் ஒழுங்காக குடும்பம் நடத்துகிறேன், எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, நீ வந்து கொஞ்சம் பிகுவாக இருந்தால் தான் அவன் ஹஸ்பண்ட் மதிப்பான் அப்படின்ட்டு, நான் அதனால தான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலாம். அதனால் உங்கள் ஹஸ்பண்ட் கூட உங்கள்கிட்ட அப்படின்னா நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம், பிகுவாக இருக்க சொல்லி அவங்க அம்மா கற்றுக் கொடுத்தாரு. இப்படி ஊராக போயிட்டே இருக்காங்க அந்த அம்மா. பலவிதமான தெய்வீக நிகழ்வுகள் எல்லாம் நடத்துகிறாங்க. அண்டு அந்த அம்மாவுக்கு விதவிதமான தரிசனங்கள் கிடைக்குது, முருகனுடைய தரிசனம் கிடைக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது இல்லை, ஏன்னா நிறைய பேர் அதே அபயார்ன்ற பேரில் வந்திருப்பாங்க. அதிகமான் தகடூரில் தர்மபுரி கிட்டே இருந்த அதிகமான் அவனுக்கு நெல்லிக்கனி கொடுத்தான் அப்படின்ட்டு, அவையாருக்கு அவன் கருநெல்லிக்கனி கொடுத்து சாப்பிடுங்க நீங்கள் சிரஞ்சீவியாக இருப்பீங்கன்னு சொன்னான்ற மாதிரி ஒன்று. பாரியுடைய 2 பொண்ணுங்களுக்கு இவங்க சிற்றரசர்கள்லாம் சேர்ந்து பாரியை கொலை பண்ணிடுறாங்க. அவங்க ஒரு காட்டில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும், ஒரு சாதாரண பெண்கள் மாதிரி. இந்த அம்மா வந்து ஒரு சிற்றரசனை இந்த அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறா. அப்போது 3 வேந்தர்களும் சண்டை போட்டு வராங்க. இந்த அம்மா வந்து பிள்ளையாரை கூப்பிட்டு பூமி 2ஆக வெடிக்குது, பெரிய யானைகளெல்லாம் வந்து துரைச்சது சிற்றரசர்கள்லாம், அவங்கெல்லாம் தோற்று போயிடுறாங்க. இந்த மாதிரி பலவிதமான கதைகள் அவையாரை பற்றி பின்னப்பட்டிருக்கின்றன. அண்டு ஒரு நாள் சேரமான் பெருமாள் நாயனார் குதிரை மேலே போயிட்டுருக்காரு கைலாசத்துக்கு. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபெருமான் வெள்ளை யானை அனுப்பிச்சு கைலாசத்துக்குவான்னு கூட்டின்னு போகிறாரு. இந்த மாதிரி பிள்ளையார்கிட்ட உட்காந்துக்கிட்டு, பிள்ளையாரே அவங்கெல்லாம் போகிறாங்களேன்றா, நீ ஒழுங்காக பூஜை பண்ணுன்றார் பிள்ளையார். பூஜை பண்ண உடனே தும்பிக்கையில் தூக்கி அடிக்கிறாரு. அவங்க 2 பேருக்கு முன்னால் இந்த அம்மா கைலாசத்தில் போய் உக்காந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் சுருக்கமாக நடந்த நிகழ்வுகள்ங்கிறது. கொஸ்டின் ஃப்ரம் கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். ஒருவன் மந்திர சாதனையில் பல வருஷம் ஒரு மந்திரத்தை ஜபித்து அதன் சக்தியால் அவனுடைய புருவ மத்தியில் விஷன் ஆஃப் லைட் அவனுக்கு தியானம் செய்யும் பொழுது காணலாம் என்று நூல்கள் கூறுகின்றன. இந்த பயிற்சி ஒரு மனிதனுக்கு எப்படி கிடைக்கும்? தியானம் செய்யும்போது விஷன் ஆஃப் லைட். ஆமாம், அதாவது நீங்கள் நார்மலாக இப்படி ஃபிசிக்கல் பாடியாக இருக்கீங்க. ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இது ஆக்ஞா சக்கரன்னு பேர். இது இப்போது உங்கள்கிட்ட தூக்கத்தில் இருக்குது. இட்ஸ் நாட் அவேக்கண்ட் அஸ் எட். உங்களுடைய தவபலத்தினாலையும் கான்சன்ட்ரேஷனாலையும் இந்த தேர்ட் ஐ இருக்கு இல்லையா, இது ஆக்டிவைஸ் ஆகிடும். அந்த மாதிரி அந்த ஆக்டிவைஸ் ஆனபோது தான் பலவிதமான தெய்வீக அனுபவங்கள்லாம் கிடைக்கும். இந்த 2 கண்ணை வச்சுக்கிட்டு நீங்கள் தெய்வீகமான அனுபவங்களெல்லாம் பெற முடியாது. அதுக்கு பாடுபட வேண்டியிருக்கும். அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. தேர்டை ஆக்டிவைஸ் ஆகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த தேடை என்ன ஏதுங்கிறத முக்தானந்த சாமி கூட அவருடைய புக்கில் எழுதியிருக்கார். ஸ்ரீசக்தி விலாஸில் ஒரு பேரா வேணா படிக்க சொல்கிறேன். அது வந்து நீல கலரில் இருக்கும், ப்ளூ கான்ஷியஸ்னஸ்ன்றாங்க. அதை தான் நீங்கள் நீல் பிந்து மாதவ்ன்றது. இந்த பிந்தியாக வைக்கிற இடத்துல இருக்கக்கூடிய நீல ஜோதின்னு அர்த்தம். நீலவண்ண கண்ணா வாடா நீ ஒரு முத்தம் தாடான்னு சொல்கிறது அந்த கண்ணை தான். குழலூதும் கிருஷ்ணனை சொல்லலை அவங்க. கிருஷ்ணன் has received that post of being your blue consciousness. அதனால் அந்த நீலவண்ண கண்ணுக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. The blue pearl, while revolving the pupils of both the eyes, became centered on the cranial region. கண் ரெண்டும் இப்படி சுற்றி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இந்த இடத்துல வந்து சென்டர் ஆகும். இந்த 2 கண்கள் சுற்றி இங்கே வந்து சேரும்.
The eyeballs rolled upwards and then downwards. மேலே கீழே. This was followed immediately by a momentary appearance of the tiny resplendent blue pearl, shaped like a sesame seed, which shot out of the eyes like a lightning flash and returned to its seat within. இந்த இடத்துக்கு அது வந்து நிற்கிது, அந்த ப்ளூ ஒரு வித மாதிரியான ஒரு ப்ளூ லைட். This is a highly mysterious and astonishing occurrence. The tiny blue pearl illuminated all the directions for an instant. If I sat facing east, the eastern direction was alight. If south, the southern direction. Students of Siddha Yoga, how shall I describe the splendor of that pearl? It moved even faster and more briskly than a flash of lightning. As I beheld it, many expectations were aroused. Will Rama, Krishna, or my supreme deity Parashiva appear within it? Who shall follow Airavat? Although I was eager for a vision of the divine, my mind was full of joy and contentment. Besides, I began to spend my days in a different manner. After the vision of the blue pearl, the inner soul was contented, feeling that it had been blessed by the goddess Kundalini with a supreme gift. I then began to honor one and all in my heart. My eyes stopped revolving and their vision was fixed upwards. As a result, if I wanted to see something lying below, I felt strain. At times, my eyes remained wide open. The acute pain in the space between the eyebrows disturbed my sleep at night. Then a light resembling the flame of the lamp of worship stood still in the two-petaled lotus between the eyebrows. Its radiance and beauty were unsurpassable. As I gazed at it, my vision was blurred. I would fix my eyes on it in a state of self-oblivion. The way to Sahasrar, traversed by the awakened Kundalini, lies close to that light. This is truly the Siddha pathway, which does not open without the full grace of the Guru. சாஸ்திராரம்ன்றது இந்த இடம். ஸோ இந்த இடத்துல ஆஃப் ட்ரையாங்கிளில் வந்து இந்த ப்ளூ லைட் இருக்கு இல்லையா, இது கண்ணு திறந்த போது வலிக்கும், இந்த இடத்துக்கு வந்து சேரும். தென் யூ கெட் எ ஒயிட் பீம் ஆஃப் லைட் விச் கோஸ் டு த ஸ்கைஸ். தென் யூ கெட் ஆல் தீஸ் அஸ்ட்ரல் நாலேஜுங்கிற மாதிரி நம்ம காட்டியிருக்கோம். அதை ஒரே ஒரு படம் அனுப்பி எல்லாம் வேணாம். திஸ் இஸ் தட். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஒயிட் பீம் ஆஃப் லைட் போகும் இந்த இடத்துலேருந்து. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ப்ளூ லைட் வரும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல ப்ளூ லைட். தென் when it is pushed up, activized, you get a tower of your own to reach to the sky and they communicate with you. All the celestials communicate with you. நல்ல சப்ஜெக்ட் இது. பட் யார் ட்ரை பண்ணுறாங்க? கலிகாலத்தில் எவ்வளோ கஷ்டம், அங்கே ரீச் ஆகிறது எவ்வளோ கஷ்டம், யாரும் ட்ரை பண்ணுறதில்ல. அதர்வைஸ் எனக்காக கிடைச்சது எல்லாருக்கும் தான் கிடைக்கும். நீங்கள் முயற்சி செய்கிறதில்ல, அதனால உங்களுக்கு கிடைக்கல. ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் நீல ஜோதி. அதனால் சம்ரஷ்ணால் ஒரு பாட்டுக்குது, நெற்றிக்கண் கொண்ட நெற்றிக்கண் கொண்ட ஈஸ்வரா நீலகண்ட பரமேஸ்வரா. அதான் நெற்றிக்கண். அதுக்கு என்ன பேர்? நீலகண்ட பரமேஸ்வரன். நர்தன சிதம்பரேஸ்வரா ஹே நடராஜா சிவசங்கரா நெற்றிக்கண் கொண்ட ஈஸ்வரா நீலகண்ட பரமேஸ்வரா. அதே மாதிரி கண்ணில் ஒன்றில் சூரியன் ஒன்றில் சந்திரன் வரும். யோகாவில் நீங்கள் மேலே போகிற போது ஒரு கண்ணில் இது. அதுதான் ஆண்டாள் சொல்கிறது, ஆதித்யனும் சந்திரனும் எழுந்தார் போல் நீ அங்கன் கண்டு நோக்குதியேல் எங்கள் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். ஒரு கண்ணில் சந்திரன் ஒரு கண்ணில் சூரியன். அந்த மாதிரி கண்ணை வச்சு நீ என்னை பார்த்தியானா என்னுடைய கர்மாக்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், என்னுடைய பாவங்கள் எல்லாம் போய்விடும். அதான் ஆதித்யனும் சந்திரனும் எழுந்தார் போல், சூரிய சந்திரன் ரெண்டும். இதை வச்சு சம்ரஷ்ணாவில் ஒரு பாட்டு இருக்கு, சந்திர சூரிய நயனம்.
चन्द्रसूर्यनयना कृष्णा साधुजनजीवना मन्दहासवदना कृष्णा मथुरापुरी सदना नारदपूजितनी कृष्णा नरनारायणनी பாரதத்தில் உதித்தாய் கிருஷ்ணா பரமபாவனனே தூது நடந்தவனே கிருஷ்ணா துரித நிவாரணனே ராதாமோகனனே கிருஷ்ணா ரக்ஷணம் தருபவனே கீதையின் நாயகனே கிருஷ்ணா கீதாமிருதமயனே ஸ்ரீதர மாதவனே கிருஷ்ணா ஸ்ரீ சிவசங்கரனே. இந்த பாட்டெலாம் 1980s அப்பயே இதெல்லாம் நான் காட்டிட்டேன். இப்படிலாம் இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிகிற இந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியில் அந்த காலத்திலே காட்டிட்டேன் நான். இப்போல்லாம் நீங்கள் பெரிய பெரிய பாட்டெல்லாம் பாடுறீங்க இல்லையா, மண்ணடியில் இருந்தபோது எல்லாம் 4 வரி 6 வரி அந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டு தான் இருக்கும். ஆனால் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பத்தித பாவனா पतित पावना कृष्णा भक्त जीवना पंकज चरणा कृष्णा पाप विमोचना नंदनंदना कृष्णा नटन मोहना नंदनंदना कृष्णा नटन मोहना कृष्णा नटन मोहना बाबा नटन मोहना शंकटहरणा कृष्णा शंकर रमणा बंधमोचना कृष्णा पन्नगसयना कृष्णा पन्नगसयना बाबा पन्नगसयना. பன்னகம்னா பாம்பு. இப்போ பெருமாள் பாம்பரை படுத்துன்னு இல்லையா, அதனால் அவருக்கு என்ன பேர்? பன்னக சயனா அப்படின்னு பேர். பிள்ளையாரை பற்றி முதல்ல ஒரு பாட்டு வரும். आदिदेवा गजानना आनन्दनर्दन गजानना अंगुसपासा गजानना अभयमभयं गजानना सिद्धिविनायक गजानना श्री शिवशंकर गजानना नर्गदि अरुள்வாய் गजानना नाद विनोद गजानना. ஐயப்ப திந்தகத்துவம். ಶಂಕರ ದಿಂದಕತೋಂ ಶಿವ ಶಂಕರ ದಿಂದಕತೋಂ ಸ್ವಾಮಿ ದಿಂದಕತೋಂ ಅಯ್ಯ ಶಾಸ್ತ್ರ ದಿಂದಕತೋಂ ವಿನಾಯಕ ದಿಂದಕತೋಂ ವೇಲ್ ಮುರುಘ ದಿಂದಕತೋಂ ಶಕ್ತಿ ದಿಂದಕತೋಂ ಅಯ್ಯ ಶಾಸ್ತ್ರ ದಿಂದಕತೋಂ ಶಂಕರ ದಿಂದಕತೋಂ ಶಿವ ಶಂಕರ ದಿಂದಕತೋಂ. ಅಂಬಾ ಅಂಬಾ ಶಿವಶಂಕರಿ அபயகரி அம்பா சிவசங்கரி தென்பால் மதுரை நகர் அன்பாலரசு செய்யும் பெண்பால் மீனாட்சினி எம்பால் இறங்கிடுவாய் அம்பா சிவசங்கரி. மதுர மதுர மீனாட்சி. மதுர மதுர மீனாட்சி மதுராபுரி நிலையே மலையத்வஜ குமாரி மரகத சிலையே. மதுர மதுர மீனாட்சி அதரமென்னும் பவளம் பூத்து அசைந்து வரும் கொடியே நின் அனந்த கோடி நாமம் கேட்டு அகமகிழும் கிளியே. மதுர மதுர மீனாட்சி சுந்தரேசன் பாகம் கொண்ட செந்தமிழ் நாயகியே. ஸ்வபாவ மதுராம்பா ஸ்ரீ சிவசங்கரியே என் அந்தராத்மா கூவி அழைக்கும் அபயகரி நீயே. என் அம்மா உனை பாடும்
பேரானந்தம் தருவாயே மதுர நால்மலை. திருப்பதி மலைதனில் இருக்கின்றான் தீனதயாளன் சிவசங்கர், திகம்பரனாய் நடமாடிடுவான் தில்லையிலே எங்கள் சிவசங்கர். பழனி பதிதனில் நின்றிருப்பான் சிறுபாலகனாய் எங்கள் சிவசங்கர், சபரிகிரியிலே வீற்றிருப்பான் சாசாவாய் எங்கள் சிவசங்கர். திருப்பதி மலைதனில் இருக்கின்றான் தீனதயாளன் சிவசங்கர். செந்தில் முருகன். செந்தூர் முருகா வடிவேலா ஸ்ரீ சிவசங்கர் பிரியபாலா, கந்தா குமரா குருநாதா கருணாசாகர சிவபோதா, வந்தாய் முருகா மயில் மேலே வானத்தெழுந்த கதிர் போலே, என் தாய் நீயே குருநாதா ஏழையர் நிதியே மலர்பாதா. செந்தூர் முருகா வடிவேலா ஸ்ரீ சிவசங்கர பிரியபாலா. அந்த காலத்தில் சுப்புன்னு ஒரு பையன் என்கிட்ட வந்தான். மண்ணடியில் நான் இருக்கிற போது நான் இந்த ஆடியோ கேசட்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த படிப்பு படிச்சிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா. நான் சொன்னேன், சொந்தமாக ஸ்டுடியோ வைக்கலாம் போ அப்படின்னு. அவன் என்ன சார் சொல்கிறீங்கன்னா, நீ போயான்னு. அப்போ யாரோ ஒரு ஆள் வட பயணியில் அவர் ஃபாரின் போகிறதுனால சிங்கப்பூருக்கு, இந்த ஸ்டுடியோவை நீ மெதுவாக காசு கொடு, நீ எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாரு. சவுண்ட் சென்ஸு அப்படின்னு அந்த ஸ்டுடியோவுக்கு பேர். அவன் காலெலாம் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. அவன் எனக்கு நிறைய கேசட் பண்ண ஆரம்பித்தான், தேங்க்ஸ் கிவிங் மாதிரி. அப்போ வந்தது தான் இந்த பாட்டெலாம். நிறைய கேசட்ஸ் அந்த நேரத்தில் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அந்த சவுண்ட் சென்ஸுங்கிற ஸ்டுடியோவில் வச்சுக்கிட்டு. அப்படி வந்த பாடல்கள் தான் இதெல்லாம் வரிசையாக வரும் அந்த காலத்தில். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டைம். அதே மாதிரி நிறைய பாட்டுங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது பஞ்சரத்ன பாரதியெல்லாம் பின்னால் வந்தார், இளந்தேவனெல்லாம் பின்னால் வந்தார். ஆரம்பத்தில் பாடியிருந்தது சகுந்தலா வெங்கட்ராமன், அதுக்கப்புறம் மகாதேவன் ஒரு 3-4 பாட்டு அவனே எழுதி அவனே பாடிக்கிட்டு இருந்தான். அப்புறம் நிறைய பேர் எழுத ஆரம்பித்தாங்க. இளந்தேவன் புக்கெல்லாம் போட்டார் பெரிய அளவுக்கு. நம்ம தான் போட்டோம். தேவநிலாவுக்கு ஒரு தேவாரம்னு சொல்லிட்டு போட்டோம். வியட்நாம் வீடு சுந்தரம் ப்ரோஸில் எழுதினார், யாதுமாகி நின்றாய் அந்த மாதிரி. சங்கர சங்கர சிவசங்கர மாதிரி ஒரு 3-4 புக்கு அவர் எழுதினார். அதெல்லாம் வெளியிட்டோம் நம்ம 1992 ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு மியூசிக் அகாடமியில் வெளியிட்டோம். அண்ட் இந்த கேசட்லாம் ஒரு 14-15 கேசட் நம்ம வெளியிட்டிருக்கோம் அந்த காலத்தில். நம்மக்கிட்ட அந்த காலத்தில் ரொம்ப நல்லா பாடுவாங்க. கோமதி மேடம்னு பேர் அவங்களுக்கு. அவங்க டியூன் போடுவாங்க. அந்த பாட்டெல்லாம் சிலது இளந்தேவந்தெல்லாம் அவங்க பாடினது தான். அந்த மாதிரி பாடின பல பாடல்கள் நம்மக்கிட்ட இருக்குது. சீரடியும் 2 வரி பாடுங்க. காலடியும் ஷீரடியும் இங்குதான். இளந்தேவன் பாட்டு, ஆனால் டியூன் போட்டு பாடினது கோமதி. அந்த காஞ்சிபுரம் காஷி நகர் இங்குதான், மீன் விழியாள் மாமதுரை எங்குதான், என்று மீட்சி தரும் சங்கரனார் எங்குதான், அங்குதான் குமரி முனை கோலபுரி. வேற பாட்டு பாட சொன்னேன். கும்மியடி தமிழ் கும்மியடி, புது கோயில் கண்டோம் என்று கும்மியடி, நம்மை கண்டோம் என்று கும்மியடி, இங்கு நன்மை கண்டோம் என்று கும்மியடி. நான் கடவுள் என சொல்லி திரிகின்றாராம் தமிழ்நாட்டில் ஒரு மனிதர் தினமும், இங்கு ஏன் இரைச்சல் கேட்கிறது என்று, யார்கோ இறைப்பை வரை எரிகிறது சென்று. அன்பு வேதமோத வந்து அன்பு வேதமாயிருந்து அன்பு நாதனாகினி சங்கரா, இன்ப வேதமோத வந்து இன்ப வேதமாகினி இன்பநாதனாகி நின்ற சங்கரா. பாபா இன்றொரு ஞான சூரியன் பூத்த மண் மீது, அதன் பரிதிக்கரங்கள் பட்டதும் பேரொளி பரவது விண்மீது, கதிர் பூத்தது மண் மீது ஒளி பரவது விண்மீது.
யார் பாபா என்று கேட்டால் யாதுமாய் நிற்கும் ஞானவேர் பாபா எனலாம், அன்பின் விதை பாபா எனலாம், தர்ம நீர் பாபா எனலாம், வாழும் நிஜம் பாபா எனலாம். எல்லாம் தோராயமாகும் முற்றும் சொன்னதாயாக மாட்டா. காதல் பிறக்குதடா உன்றன் கண்களை பார்க்கையிலே, காந்த விழி அழகா எங்கள் கண்ணனே சங்கரனே. शङ्करं शिवशङ्करं ॐ शङ्करं शिवशङ्करं, शङ्करं शिवशङ्करं ॐ शङ्करं शिवशङ्करम्. நாத தத்துவமே நடராஜனர்தனமே, ஓது சத்தியமே ஒளியோங்கு நித்தியமே, வேத வித்தகமே சிவபோத சித்திரமே, ஆதி அற்புதமே ஆதி அற்புதமே, அருள் ஞானம் கிட்டிடுமோ அருள் ஞானம் கிட்டிடுமோ. எழுது 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 புதிய விதியை எழுது, இறுதி வெற்றி நமது என்று இதயம் முழுதும் எழுது, உறுதி வெற்றி உறுதி என்று உலகம் முழுதும் எழுது. எழுது 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 புதிய விதியை எழுது. இல்லறத்து ஞானி எங்கள் சித்த யோகி அற்புதம், ஈடில்லாத கர்மயோ தெய்வம் என்னும் தத்துவம், வில்லறத்து ராமன் சென்னை வீதி வந்த அற்புதம், விரித்துரைக்கும் உண்மையாவும் புதிய வேத புத்தகம். வங்க கடலலையோரம் இங்கு வந்ததும் நீங்கிடும் பாரம், இங்கு வருவார் நலம் பெறுவார் அவர் உருவார் சுகம், அதனால் தினம் ஆயிரம் ஆயிரம் ஆரம், எல்லாம் அச்சீவ சங்கருயாரம், எல்லாம் அச்சீவ சங்கருயாரம். கரைக்கு போகணும் வாங்க நீலாங்கரைக்கு போகணும் வாங்க, கரைக்கு போகணும் வாங்க நீலாங்கரைக்கு போகணும் வாங்க, கட்டுமரத்துல குந்தி இருப்பது எத்தனை காலம் தாங்க, நாம் கரைக்கு போகணும் வாங்க, கத்தும் கடலில் சுத்தி திரிவது ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா, கத்தும் கடலில் சுத்தி திரிவது எத்தனை காலம் தாங்க, நீலாங்கரைக்கு போகணும் வாங்க, கரைக்கு போகணும் வாங்க நீலாங்கரைக்கு போகணும் வாங்க. வானவில் தோரணம் கட்டி அழைத்தோம் வருவாய் சங்கரனே, நீ வருவாய் என்றால் அதுதான் எங்கள் வருவாய் சங்கரனே. வானவில் தோரணம் கட்டி அழைத்தோம் வருவாய் சங்கரனே. நீ தாகமெடுக்கும் ஆறுகளுக்கு தண்ணீர் தருகிற வானம், நான் தரையிலிருந்தே அதிலே கொஞ்சம் தாங்கிக் கொள்கிற ஏனம், நீ தண்ணீர் தருகிற வானம் நான் தாங்கிக் கொள்கிற ஏனம். சங்கரா சிவசங்கரா சங்கரா சிவசங்கரா. கடல் மணல் வெளியில் கண்டேன் நான் கடல் மணல் வெளியில் கண்டேன், கடவுளின் கருணை நடமிடும் அழகை எனதுயிர் பருக இதயமும் உருக, கடல் மணல் வெளியில் கண்டேன் நான் கடல் மணல் வெளியில் கண்டேன். என்ன தவம் செய்கிறாய் நீ சங்கரா, அதை இப்பொழுதே சொல்ல வேண்டும் சங்கரா, கண்ணிரண்டில் கவிதை பொங்கும் சங்கரா, உன்னை காண்பதுதான் எங்கள் தவம் சங்கரா சங்கரா. புக்கை பார்த்தா தெரிய போகுது. இளந்தேவன் எழுதின கவிதைகள் எல்லாம் தொகுத்து ஒரு புக் இருக்குது, புதியதாய் ஒரு போதி மரம். இந்த அம்மாது இருக்கு இல்லையா, 4 வால்யூம் சந்தலா அம்மாது, எவ்வளோ பெரிய வால்யூம் அது. அதாவது ஒவ்வொருத்தரும் வந்தது ஒரு கதை. இப்போ சந்தலா அம்மாவுடைய ஹஸ்பண்டு போஸ்ட் மாஸ்டராக இருந்தார் கடலூரில்,
வெங்கட்ராமன் பேர் அவருக்கு. காஞ்சி பரமாச்சாரியார் இவங்க அவரை பார்க்க போன போது, நான் வந்து இந்த அவல் தான் சாப்பிட்றேன், அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் மடியாக ஒரு டின்னில் அவல் கொண்டாந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு. ஸோ இவங்க தான் அந்த ஃபேமிலி. பரமாச்சாரியாருடைய பிளெஸ்ஸிங் கிடைச்சப்புறம் மண்ணடிக்கு என்னை பார்க்க வந்தாங்க. அவங்க வடபழனியில் ஒரு ஃப்ளாட்டில் இருந்தாங்களா, அங்கே தான் இந்த தூத்து மாமி அவங்கெல்லாம் கூட இருந்தாங்க. அதனால அப்படி தெரிஞ்சு மண்ணடிக்கு வந்தாங்க. வந்த உடனே அவங்க பாடின முதல் பாட்டு சத்யசாயின். அவங்க சத்யசாயி டிவோட்டியாக இருந்தாங்க. பரமாச்சாரியார் சத்யசாயி. சத்யசாயின் ஆசியினால் சத்தியசாயின் ஆசியினால் நித்திய நுந்தனை தேடி வந்தேன். கத்தியின் மேல் நான் நடந்து வர கண்ணானி மனம் பொறுப்பாயோ. கடவுள் மாமா உனை பணிந்தேன், கருணை செய்தாய் என்னை மறந்தேன். உடலில் ஓடும் குருதி எல்லாம் உன் நாமம் சொல்ல யான் வியந்தேன். சரணாகதி என பதம் தொழுதேன், சஞ்சலம் தீர்ந்திடவே அழுதேன். கருணாகரனி அருள் புரிவாய் என கண்களை மூடி தவமிருந்தேன். நில்லா உலகின் சுழற்சியிலே ஒரு புல்லாய் விதியால் யான் பிறந்தேன். அல்லல்களாலே அவதியுற்றேன், ஒரு சொல்லால் என்னை ஆட்கொண்டாய். நீயே கதி என தேடி வந்தேன், மன நிம்மதி பெறவே ஓடி வந்தேன். எல்லாம் அந்த காலத்தில் அவங்க எழுதின பாடல்கள். நிறைய அவங்களுக்கு lot of things have happened after they came to me, from Paramacharya to Satyasai to me. அந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள். எப்படி ஒரு ஆள் வர்றாங்க நம்மக்கிட்ட, யாரோ சொல்லி இல்லை, அந்த மகான்களுடைய ஆசீர்வாதத்தினால்தான் வராங்க அவங்க. அதே மாதிரி தான் இந்த இளந்தேவன் கிருபாநிதினு ஒரு ஆள் அருகம்புல் ஜூஸ் கொடுப்பார் மார்னிங் வாக்கர்ஸ்க்கெல்லாம் மெரினா பீச்சில். அவர் தான் இவரை கூட்டின்னு வந்தார் என்கிட்ட. வந்தபோது அவர் சொன்னார், நான் ஒரு கவிஞர், என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கவிதையை தவிர ஒன்றுமே இல்லை அப்படின்னாரு. ஒரு கவிதை எழுதி கொடுத்தாரு. அந்த பாட்டு தான் வில்லரத்து ராமன். இல்லறத்து ஞானி எங்கள் சித்த யோகி அற்புதம், ஈடில்லாத கர்மயோகி தெய்வம் என்னும் தத்துவம். வில்லரத்து ராமன் சென்னை வீதி வந்த அற்புதம், விரித்துரைக்கும் உண்மையாவும் புதிய வேத புத்தகம். பாவமூட்டை சுமந்து சாகும் படகுகட்கு துறைமுகம், பரிதவிக்கும் யாவருக்கும் தேவை இந்த அறிமுகம். ஜீவனுக்கு தோழனான சித்தநாதன் தரிசனம், சிந்துகின்ற கருணை என்னும் தேனை மாந்தும் அனுபவம். கிருபை நாடி கவிதை பாடும் கீர்த்திமான்கள் உறைவிடம், கிருஷ்ண பக்தர் சைவரோடு வருவதிந்த குருவிடம். 60ஓடு 20க்கும் எங்கள் பாபா அடைக்கலம். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம்
சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை